ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிசம்பர் 19, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட், அதாவது பசுமை ஹைட்ரஜன் சோதனை திட்டம் அப்படின்றது வந்து எங்கே தொடங்க போகிறாங்க அப்படின்னா, வஉ சிதம்பரனார் துறைமுகம் தூத்துக்குடியில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்க போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து CO2 எமிஷனை வந்து ஷிப்பிங் செக்டர்லேருந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்துட்டு தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதாவது கப்பல் துறையிலேருந்து CO2 வெளியேற்றத்தை வந்து குறைக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா VOC போர்ட் தூத்துக்குடி. ஓகே, ஸோ அடுத்து வந்து த ஸ்டேட் லான்ச்டு த மெரைன் அலைட் ஃபோர்ஸ், அதாவது யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து திருவொற்றியூர் கடற்கரையில் வந்து அங்கே வந்து திறந்து வச்சாங்க. ஓகேவா, த ஸ்டேட் லான்ச்டு த மெரைன் அலைட் ஃபோர்ஸ் எங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து திருவொற்றியூர் அப்படின்ற ஊரில் திறந்து வச்சாங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடல்சார் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் கடல் சம்பந்தமாக இருக்க பிரச்சனைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து வெறுப்புத்தடை சட்ட மசோதா நிறைவேற்றிய மாநிலம் எது? ஓகே, ஸோ எது அப்படின்னா கர்நாடகா. ஸோ இந்த மேலே பாருங்களேன், இந்த மெரைன் அலைட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்னென்னா அந்த சென்னை கடற்கரை பகுதியை பாதுகாக்கிறதுக்காக 96 லட்சத்தில் வந்து கடல்சார் உயரடுக்குகள் பாதுகாப்பு படை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அழிவின் விளிம்பில் உள்ள இந்த ஆலிவ் ரிட்லி கடல் ஆமை, அப்புறம் டால்ஃபின்கள், அப்புறம் கடற்பசு அப்படின்னு சொல்லுவோம்ல, டக்காங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து வெறுப்பு பேச்சு தடை மசோதா நிறைவேற்றிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வெறுப்பு தடை பேச்சு தடை மசோதா கர்நாடகா தான் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. குற்றம் வந்து நம்ம மேலே நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அபராதமாக வந்து 1 லட்சம் வந்து தொகை வந்து அபராதம் போடுறாங்க. அதுக்கப்புறம் 7 ஆண்டு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. திரும்ப வெறுப்பு கருத்துக்களை கூறணும் அப்படின்னா அந்த 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டும் இல்லாமல் கூறுவோருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஓகேயா, மறுபடியும் 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இது. அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ஐடென்டிஃபை த லேண்ட் ஃபார் ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வித்தின் 6 வீக்ஸ். அதாவது இது என்னென்னா, இந்த நவோதயா பள்ளிகளுக்கான ஒரு நிலம் வந்து தனியாக வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் 6 வாரத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் வந்து இந்த நவோதயா பள்ளிகளுக்கு வந்து ஒரு நிலம் அடையாளம், இந்த இடத்துல அந்த நவோதயா ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு ஆலோசனை நடத்தி இதுக்கான ஒரு அறிக்கையை வந்து நமக்கு நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அதாவது வந்து என்னென்னா, ஒரு இடத்துல வந்து அந்த 6 வாரத்துக்குள்ளே அந்த நவோதயா பள்ளிகளுக்கு வந்து ஒரு இடம் வந்து நம்ம அமைச்சிருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு என்ன அப்படின்னா, நிலத்தை அடையாளம் காண்பது என்பது நிலுவையில் உள்ள கல்வி திட்ட நிலுவைகள் உட்பட மத்திய அரசிடம் தனது குறைகளை எழுப்ப என்று மாநிலத்துக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது த ஸ்டேட் வாஸ் கிவன் அ லிபர்ட்டி டு ரைஸ் கிரீவன்ஸ் வித் த சென்டர் இன்க்ளூடிங் பெண்டிங் எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், நிலத்தை அடையாளம் காண்பது அப்படின்னா நிலுவையில் உள்ள கல்வி திட்ட நிலுவைகள் உட்பட மத்திய அரசிடம் தன்னுடைய குறைகளை வந்து கூறி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி மாநிலத்துக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் 6 வாரத்துக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து 5th என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 3 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா தூத்துக்குடி உப்பு, அதுக்கப்புறம் வந்து பூவன் பனானா,
அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வில்லிச்சேரியில் உள்ள எலுமிச்சம்பழம். ஓகே, அது வந்து கோவில்பட்டியில். ஓகேயா. ஸோ தூத்துக்குடி உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆத்தூர் பூவன் வாழைப்பழம், வில்லிச்சேரி எலுமிச்சை, இது எல்லாத்துக்கும் புவிசார் குறியீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்னும் ஆகலை, விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகே, அந்த எந்த இடம்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தூத்துக்குடி உப்பு, பூவன் பனானா ஆத்தூரில், வில்லிச்சேரி லெமன் ஃப்ரம் கோவில்பட்டி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது 3 மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம்ரிஸ்டர், ஸ்ரீ அனந்த்பூர் சாஹிப், ரூப்நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தல்வந்தி சபோ. ஓகேவா. இந்த 3ஐயும் வந்து ஹோலி சிட்டிஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா வந்து அங்கே வந்துட்டு இந்த கன்சம்ஷன் ஆஃப் லிக்வர் அண்ட் மது அருந்துதல் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீட், ஓகேயா, அசைவம் மீட்டு கறி இருக்குல்லையா, அது இதையும் வந்து விற்கிறதோ சாப்பிட்றதோ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லிக்வர் அண்ட் மீட் எல்லாம் பேன் பண்ணனால அந்த இடத்த வந்து புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப் கவர்மெண்ட். அம்ரிஸ்டர், அனந்த்பூர் சாஹிப், தல்வந்தி சாபோ, இந்த 3 இடமும். ஓகே, ஸோ இந்த 3 பிளேஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஊர் அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன அப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது FSSAI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முட்டை பாதுகாப்பு குறித்த ஒரு கண்காணிப்பு. அதாவது என்னென்னா, இப்போல்லாம் வந்து இந்த ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட வந்தது, முட்டையில் வந்து நைட்ரோஃபியூரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, பாப்புலரான பிராண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நைட்ரோஃபியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த நாடு தழுவிய முட்டை பாதுகாப்பு குறித்த ஒரு கண்காணிப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது இது வந்து FSSAI வந்து இந்த இது குறித்து ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. இந்த புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய இந்த நைட்ரோஃபியூரான்கள் வந்து நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கா, அந்த நைட்ரோஃபியூரான்ஸ் வந்து இந்த எக்கில் வந்து இருக்குது அப்படின்றதான் வந்து தகவல் வந்ததுனால FSSAI வந்து இந்த எக் சேஃப்டி டிரைவ் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எக் சேஃப்டி இது வந்து யார் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா FSSAI. ஓகே, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி, ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து வந்துட்டு ப்ரெசிஷன் கைடட் வெப்பன் ஹேமர். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, துல்லிய வழிகாட்டுதலுடன் கூடிய ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹேமரோட அப்ரிவேஷன் பாருங்கள், ஹைலி எஜைல் மாடுலர் மியூனிஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், ஆல்சோ கால்டு AASM, ஆர்மமெண்ட் ஆசால் மாடுலர். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, துல்லிய வழிகாட்டுதலுடன் கூடிய வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் ஒரு ஆயுதம். ஓகே, இது வந்து ஒரு ஆயுதம் தான். ஓகே, வானத்திலேருந்து தரையில் வந்து அதோட இலக்கை நோக்கி தாக்குற ஒரு ஆயுதம். ஓகே, அதான் வந்து ப்ரெசிஷன் கைடட் ஏர் டு கிரவுண்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏர் டு கிரவுண்ட் வெப்பன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏர் டு கிரவுண்ட் வெப்பன். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்தியா வந்து ஃப்ரான்ஸ் சாஃப்ரான் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க டு மேனுஃபேக்சர் ஹேமர் வெப்பன் இன் இந்தியா த்ரூ 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அண்ட் சாஃப்ரான். ஸோ இந்த பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அண்ட் சாஃப்ரான் 2 பேரும் 50-50 ஓகேயா ஈக்குவலாக சேர்ந்து இந்த ஹேமர், ஓகேயா, இந்த ஒரு ஆயுதம் வந்து துல்லிய வழிகாட்டுதலுடன் கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் கூட அப்படின்னா ஃப்ரான்சிஸ் சாஃப்ரான் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஹேமரோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஹேமர் ஆயுதத்தை வந்து ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்றனால இதை வந்து ரஃபேலோட வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. தேஜஸ் விமானங்கள்லேயும் இது இணைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள்.
ஓமன்ஸ் ஹையஸ்ட் நேஷ்னல் அவார்டு ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்ற அவார்டு வந்து யாருக்கு கிடச்சிது அப்படின்னா நம்மளுடைய நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்டாக இவருக்கு வந்து இன்னொரு அவார்டும் கிடச்சிது, எத்தியோப்பியாவில் வந்து கிடச்சிது. அந்த அவார்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எது அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்க சாங்கி ஏர்போர்ட் அப்படின்றதான் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கு. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு கோவா லிபரேஷன் டே. ஸோ இந்த கோவா லிபரேஷன் டே எப்போ அப்படின்னா டிசம்பர் 19, 1961 தான் வந்து கோவாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் கையில் தான் வந்து கோவா இருந்தது. 61க்கு அப்புறம் தான் வந்து யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவா வந்து 25th ஸ்டேட்டாக எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி ஆனது அப்படின்னு சொல்லி இயரோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, அதாவது கோவா 25வது ஸ்டேட்டாக எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி நடந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ கோவா லிபரேஷன் டே எப்போ அப்படின்னா டிசம்பர் 19, 1961. ஓகேவா, அப்போத்துலேருந்து அப்போ தான் வந்து கோவாவுக்கு வந்து விடுதலை கிடச்சிது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 11 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா விஓசி போர்ட் தூத்துக்குடியின். ஓகே, அடுத்தது வந்துட்டு மரைன் எலைட் ஃபோர்ஸ் வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடுல திருவொற்றியூரில். இந்தியாவுக்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மரைன் எலைட் ஃபோர்ஸ் எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ராமநாதபுரத்தில் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறுப்பு பேச்சு தடை மசோதா எந்த மாநிலத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா கர்நாடகாவில். ஓகே, 7 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் வந்து 6 வாரத்துக்குள்ளே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அதுக்கான ஒரு இடத்த வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி உப்பு, பூவன் பனானா, வில்லிசேரி லெமன், ஃப்ளம் கோவில்பட்டி இது 3க்கும் வந்து புவிசார் குறியீடு தர சொல்லி விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. ஓகே, பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து அம்ரிஸ்டர், ஸ்ரீ ஆனந்த்பூர் சாஹிப், தல்வந்தி சாபோ இந்த 3 இடத்தையும் வந்து புனிதமான சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே லிக்வர் கன்சம்ஷன் அண்ட் மீட் கன்சம்ஷனை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த புனிதமான சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஃப்எஸ்எஸ்ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷன் வைட் எக் சேஃப்டி ட்ரைவ். ஓகே, முட்டை அந்த பாதுகாப்பு கண்காணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நைட்ரோஃபியூரான்ஸ் வந்து முட்டையில் இருக்குது அப்படின்றத தகவல் கிடைச்சதுனால எஃப்எஸ்எஸ்ஏ வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. ப்ரெசிஷன் கைடட் வெப்பன் ஹேமர். ஓகேயா, ஸோ இது வந்து அதாவது வந்து வானத்திலிருந்து தரையில் உள்ள இலக்கணை தாக்கி அளிக்கிற ஒரு ஆயுதம். இதை வந்துட்டு இந்தியா வந்து ஃப்ரான்சிஸ் சாஃப்ரான் கூட வந்து ஹேமர் வெப்பன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடும் இந்த சாஃப்ரானும் சேர்ந்து இதை பண்ணுறதா இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. ஓமனோட ஹையஸ்ட் நேஷ்னல் அவார்டு ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்றது நரேந்திர மோடி கிடச்சிருக்கு. பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூரில் சாங்கி ஏர்போர்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் கோவா லிபரேஷன் டே டிசம்பர் 19, 1961. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு தடவை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதாயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அண்டு தேங்க்யூ.